சிந்தனை சிந்தித்தால் போதும். இதயமுள்ள அனைவரையும் மாறச் செய்த தமிழ்ச்செல்வியின் நடவடிக்கை தவறானது. ஆனால் அதை தன்னலமற்ற தாயால் மட்டுமே செய்ய முடியும். தாயை வேறெந்த மொழியில் விளக்கினாலும் வராத பொருள் தமிழில் விளக்கினால் வரும். தாய் தன்னுடைய குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார். கருவில் உயிர் கொடுத்தவர் அந்த உயிர் உறைவதற்கு மை உடல் கொடுக்கிறார். 10 மாதம் சுமந்த பின்பு உலகத்தில் உயிர் மையாய் உலவிடுகிறார். இந்த உண்மையை உணர்த்தவே உயிர் மை உயிர்மையர்கள் சேர்ந்து உருவானது அம்மா. இந்தியாவில் ஒரு லட்சிய பெண் தாயே அவள் தான் எந்த துன்பங்களையும் சகித்துக் கொள்கிற எந்த பாவத்தையும் மன்னிக்கிற மனோபாவம் கொண்டவள். மேலை நாடுகளில் பெண் ஒருவனால் மனைவியாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அவள் கிழக்கில் எப்பொழுதும் தாயாகவே போற்றப்படுகிறார். இந்தியாவில் பெண் என்றால் கண்களுக்கு தரிசனம் கொடுக்கும் தெய்வம். அவள் தன் முழு வாழ்க்கையும் தாய்மைக்கே அர்ப்பணிக்கிறார் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். பூ அரும்பாகி மலராகி தனியாய் கனி கொடுப்போல் பெண்களுக்கும் வாழ்வு. பெண்மை, தாய்மை, இறைமை என்ற 3 நிலைகள் உண்டு. பெண்மைக்குள் தாய்மை மலர்ந்தால் இறைமை தானாய் மலரும். மலையில் உள்ள கல்லை யாரும் மடித்து வழங்குவதில்லை. அச்சிற்பியின் கைப்பட்டு சிலையாகும் போது